ஒரு பத்தினி என்ற பலமுறை எடுத்து கூறினேனே. இப்படி ஆளுக்கு ஒரு திசையாக பிரிந்து விட்டோமே. என் மருமகளை நினைத்தால் அனைவரும் இந்த நாட்டை விட்டு தூத்தி விட்டேன். அரண்மனைகள் பெற்றுக்கொள். காரணம் இருக்கிறது. கோட்டை விட்டு அனைவரும் துரத்தி விட்டேன். எனக்கும் இதுவரை திருமணமாகவில்லை. ஆகையால் நாம் இருவரும் உல்லாசமாக இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன். பிள்ளை இல்லாத துறையாக உன்னை பிள்ளையாக நினைத்து வளர்த்து வந்தேன். இருந்தாலும் அதற்கு பிறகு குழந்தை பிறந்தது. ஆனால் பிள்ளையாக நினைத்த உன்னை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னை கூட எத்தனையோ பெண்கள் கஷ்டம் எழுந்திருக்கிறாங்க. நிறை மாத கர்ப்பிணியாக இருந்து பிறந்த குழந்தையை என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த முருகன் கோவின் ஆலயத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் என்ன மன்னிச்சிடுப்பா, என்ன மன்னிச்சிடு. என் தம்பி பெற்றெடுத்த முத்தாணி சதிகாரா, நீ இப்படியே உயிரோடு இருந்தால் என்னை போல எத்தனையோ பெண்களின் வாழ்க்கை சீரந்து விடும். ஆனால் உயிரோடு இருப்பதில்லை. அந்த பழிகாரனை பழி தீர்த்து விட்டோம். தெரியாமல் உங்களை நான் அவருதாக பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா, மன்னித்து விடுங்கள். இதுதான் விதியின் விளையாட்டு என்று சந்தோஷமாக குடும்பம் விதியின் காரணமாக சிறந்து விட்டது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த விதியின் விளையாட்டு. இருந்தாலும் இவளை நாட்களாக நாம் கொண்டு வந்த இனிமேலாவது இன்பத்தோடு வாழ வேண்டும். சந்தோஷமா
வைத்து